என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. அந்த பாட்டி மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க? யாரு? அதான் அந்த கருப்பு சேலை கட்டின்னு இருக்க ஒரு பாட்டி. அதுதான். ஓ, அது என்னோட பெரிய மாமியார். என்ன செஞ்சாங்க? நான் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் செஞ்சேன். எனக்கு அதெல்லாம் நல்லா செய்ய வரும். வீட்டில் வயிற்று புள்ளக்காரிங்க இருக்காங்க. அதான் கொஞ்சம் சத்துள்ளதாக இருக்கட்டும்னு செஞ்சு கொடுத்தேன். அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு அந்த பாட்டிக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இதில் ஏதாவது தப்பு இருக்காமா? எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த பாட்டி என்னை எப்படி திட்டினாங்க தெரியுமா? நல்லதை தானே செஞ்சுருக்க, ஏன் திட்டினாங்க? அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, அப்புறமா தான் மற்ற எல்லாருக்கும் தரணுமா. இந்த வீட்டோட முதலாளி அம்மாவே அவங்க தானா. யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? முதல்ல யாரை பார்க்குவாங்க சொல்லுங்க? என் வீட்டிலலாம் எப்படி இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள தான் பார்க்குவாங்க. இங்கே என்னடானா இந்த பாட்டி கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் பண்ணணும்னு இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத. அவங்க அப்படிதான். நீ அவங்க பக்கம் போவாத. உன்னை என் பையன் என் மருமகளை பார்க்குறதுக்கு தான் வேலைக்கு வச்சது. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு போடு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அந்த பாட்டி எது செஞ்சாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள் பேச்சு கேட்குறதா இல்லை அவங்க பேச்சு கேட்குறதா? நீங்களாச்சும் பரவாயில்ல, இப்படி மெதுவாக சொல்கிறீங்க. அவங்க முகத்தையே பார்க்க சகிக்கலை, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இப்படியே பண்ணினுந்தா நான் இங்கே வேலைக்கு வரமாட்டேன், வேலையை விட்டுட்டு போயிடுவேன். ஐயோ, என்ன இவ்வளோ சின்ன விஷயத்துக்கெல்லாமா வேலை விட்டு போவாங்க? உன்னை வேலைக்கு வச்சது என் பையன். அவன் ஏதாச்சும் சொன்னாதான் நீ வருத்தப்படணும். கண்டவங்க பேச்செல்லாம் நீ ஏன் கேட்குற? இங்கே பாரு, உனக்கு ஒரு நல்ல வழி நான் சொல்லித்தரேன். இனிமே அவங்க ரூம் பக்கமே போகாத. அதுக்கு மீறியும் அவங்க உன்கிட்ட வந்து வம்பு எடுத்தாங்கன்னா என் பையன்கிட்ட சொல்லு, அவன் பார்த்துப்பான். நிஜமாவா? அப்புறம் அவங்க என்னை திட்ட மாட்டாங்களே? மாட்டாங்க, உன் பக்கமே வரமாட்டாங்க. போதுமா? இப்போ போய் வேலையை பாரு. அவங்க 2 பேருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? அதான் பிஸ்கட் கொடுத்தேனே. இப்போ சாப்பிட்ற நேரமே வந்துடுச்சு. போ, கடகடன்னு ஏதாவது சமைச்சி அவங்க 2 பேருக்கு எடுத்துகிட்டு போய் கொடு. அப்போ உங்களுக்கெல்லாம் வேண்டாவா? எனக்கு நான் சமைச்சிக்கிறேன், நீ அவங்கள கவனி. என்ன இவ்வளவு நல்ல மாமியாராக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தான் மாமியார் சரியில்லை. மருமகளுங்களெல்லாம் வேலை வாங்கி குடும்பம் கொடுக்குற மாமியாராக தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னடான்னா மருமகளுங்களுக்கு இப்படி சேவை செய்கிறீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே என்னையும் செய்ய வைக்கிறீங்களே. மருமகன் நினச்சாதானே கோவம் வரும். என் மக, அவங்க 2 பேருமே என் பொண்ணுங்க தான். பொண்ணுன்னு நினச்சா யாரும் பொண்ணுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி சரி, இப்படியே கதை அடிக்காம சீக்கிரம் வேலையை பாரு. சரிங்கம்மா. அதை நம்ம முகத்தை அப்படி வச்சுன்னு பார்க்க சகிக்கலை. சந்தோஷமாக செய். ஏன்னா என் பேர பிள்ளைங்க சாப்பிட்ற சாப்பாடு நீ சந்தோஷமாக சமைச்சாதான் அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் மருமகளுங்க சாப்பிட்டு என் பேர பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல. சரிங்கம்மா, நான் சந்தோஷமாக சமைக்கிறேன். எதுக்கு இப்படி பண்ணீங்க? கல்யாணம் முடிச்சு முத வெளியே கூப்பிட்டுன்னு போனீங்க. ஏதோ கோயிலுக்கு தான் கூப்பிட்டுன்னு போவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டுன்னு போய் என் மனசை எப்படி கஷ்டப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு நீங்கள் என்ன வெளியே கூப்பிட்டுன்னு போகாமலே இருந்திருக்கலாமே. என் வீட்டை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எதுக்கு? இல்லை, சாரி வந்தனா, இப்படி நடக்கும்னு நானும் நினைக்கல. எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணமானா அவங்க வீட்டு ஆளுங்களை பார்க்கணுன்னு நினைக்குவாங்க தானே. நீயும் அப்படி தான் நினச்சிருப்பேன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ சந்தோஷப்படணுன்ட்டு தான் நினச்சேன், ஆனால் அது இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐம் சாரி. நான் உங்ககிட்ட இதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டேனா? என்னத்தான் நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? பார்த்தீங்க தானே எங்கள் அண்ணி எவ்வளவு கேவலமாக என்ன பேசினாங்கன்னு. இதுக்காகத்தான், இந்த விஷயத்துக்காக தான் நான் அங்கே போகக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க உங்களையும் சேர்த்துல அவமானப்படுத்துகிறாங்க. அது என்னால் தாங்கிக்க முடியல.
என்ன கட்டின பாவத்துக்காக நீங்கள் எதுக்கு எல்லார்கிட்டயும் அவமானப்படணும்? வந்தனா பரவாயில்ல, அழுவாத. இதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல. நீ உங்க அண்ணனையும் அப்பாவையும் பார்த்தல, எனக்கு அதே சந்தோஷம். ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்காக அவமானப்படணும்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதெல்லாம் என்ன? உங்க அண்ணி எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினான்னு பார்த்ததானே? என்ன பெருசாக உங்க அண்ணி மட்டும் என்ன அவமானப்படுத்தினாங்கன்னு பேசுறியே? நான் உங்க அண்ணி எப்படி பயம் இல்லாமல் பேசினேன், அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். இப்போவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை இப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு அவங்க கேள்விப்பட்டா என்ன சும்மா விடுவாங்களா? மற்றவங்கள நினைச்சு நீ எதுக்கு வருத்தப்படுற? என்ன ஆனாலும் சரின்னு என்ன ஆனாலும் அப்படி இருக்க முடியாது. சரி, இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுவுறத நிறுத்து. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். என் ஃபீலிங்ஸ் கூட விளையாட்டு தான் உங்களுக்கு. அப்படின்னு நான் சொன்னேனா? நான் என்ன சொன்னேன்? இப்போ நீ இப்படி வருத்தப்பட்டு அழுவுற மாதிரி எதுவும் நடக்கல. இந்த விஷயம் வெளியே எப்படி தெரியும்? எங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல. இப்படி நீயே அழுது தான் காட்டி கொடுக்க போகிற. நீ பார் வந்தனா, உங்கள் அண்ணி எப்படியாப்பட்டவங்களா இருக்கட்டும், நான் உன்னை எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போனேன்னா, உன் அண்ணனும் உன் அப்பாவும் கல்யாணம் முடிஞ்சப்பறம் ஒரு முறை உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதே ஆசை உனக்கும் இருக்கும்னு நினச்சேன். நீ வேற டல்லாகவே இருந்தியா? ஒரு வேளை உன் அப்பாவை பார்க்க ஆசைப்படுறிய என்னவோன்னு நினச்சி தான் உன்னை நான் கூப்பிட்டுன்னு போந்து. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை பார்க்கணுன்னு வேறு ஆசைப்பட்டாங்களா? உங்களுக்கு அவங்க முக்கியமா இல்லை நான் முக்கியமா? இது என்ன கேள்வி? என் பொண்டாட்டி நீ தான். அப்போ அவங்க சொன்னதை எதுக்கு பண்ணீங்க நீங்கள்? அவங்க பார்க்கணும்னு நினச்சதை என் பொண்டாட்டியே தானே. உன்னை பார்க்கக்கூடாத கோலத்தில் அவங்க பார்த்துருக்காங்க. உங்கள் அப்பா சந்தோஷப்படட்டுமே. வயசான காலத்தில் அவரை ஏன் நீ துக்கப்படுற? உன்னை இப்படி பார்த்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உன் அண்ணனும் அவ்வளோதான். உன்னை இப்படி பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குவாரு. என்னையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷப்பட்டா என்ன, படலைன்னா என்ன? விடு. இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு எப்படி வருத்தப்பட்டுன்னு இருப்ப? அழுவாதம்மா. நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்கு. அழுவாதம்மா, கண்ணத்தோட. உனக்கு என்ன தான் வேணும்? என்ன வேணும்னாலும் சொல்லு, அதை நான் செய்கிறேன். இந்த ஊர்லேயே இருக்க வேண்டவா? சொல்லு, என் கூடவே உன்னை ஊருக்கு கூப்பிட்டு போய்ட்றேன். என்ன வேணுமோ சொல்லு, சொன்னால் தானே எனக்கு புரியும். வேண்டாம் வேண்டாம். அப்புறமா கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனை தனி கொடுத்தனும் கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்கிறதுக்கா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்னாச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? உன் வாயால் எனக்கு புருஷான்னு சொல்லும் போது நல்லா இருக்கு. நான் இங்கே அழுதுட்ருக்கேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி, இப்போ நானும் அழுவிட்டா? இது என்ன, மாமா போய் அந்த பாட்டிக்கிட்ட இப்படி சண்டை போட்டுன்னு இருக்காரு? சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. மாமா ஒன்றும் கேட்க மாட்டாருன்னு நினச்சேன். பார்த்தா பரவாயில்ல. மாமாக்கும் ரோஷம் இருக்கு. என்ன பிரச்சனை? வீட்டில் ஒரே சத்தம். அதுவா, அதுவும் பெரிய பாட்டியும் உன் அண்ணாவும் போடுற சண்டை. என்ன, வீட்டில் சண்டை நடக்குதா? என்ன நீ இவ்வளோ கூலாக உட்காந்து சொல்லின்னு இருக்க? அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டியது தானே? அது என்ன கதைன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு அங்கே போய் பார்க்க? அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் கரெக்டாக தான் சண்டை போட்டுன்னு இருக்காரு. அதான் அங்கே போகாமல் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அண்ணன் அப்படி அனாவசியமாக யார்கிட்டயும் பிரச்சனை பண்ண மாட்டாரு. இப்போ என்னாச்சு? இதுக்கு கூட உங்கள் அண்ணன் வந்து கேட்கலனா, அவர் புருஷனாக இருக்கவும் லாய்க்கில்லை, அப்பா இருக்கவும் லாய்க்கில்லை. ஏய், என்ன சொல்ல வர நீ? ஆமாடா, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சா நீயே கோவப்படுவ. என்ன சொல்ல வர? கரெக்டாக சொல்லு. அதான் உங்கள் பெரிய பாட்டி அது இருக்கே, ஊர்லேருந்து வந்திருக்கே, அந்த பாட்டி அன்னைக்கு ஸ்ரீ அக்கா ஏதோ கூட பேசிட்டாங்களாம். அன்னைக்குலேருந்து ஸ்ரீ அக்காவை பழி வாங்கணும்னு அது சாப்பிட்றதுல என்னென்னமோ கலக்கி கொடுக்க பார்த்துன்னு இருக்கு. ஹேய், என்ன சொல்ற நீ? என்ன பிக்சரில் நடக்கிற மாதிரி? அதான்ப்பா, பிக்சரில் நடக்கிறது தான் இப்போ உங்கள் வீட்டில் நடக்குது. அந்த பாட்டி அப்படியெல்லாம் பண்ணுச்சா? என் அம்மா கிட்டேயே சொல்லியிருக்கு. என் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் முதல்ல நம்பலை, அப்புறம் தான் அது ஒன்று பண்ணி எனக்கே தெரிஞ்சுது. இந்த மாதிரி இருந்தால் யாரால வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? அதான் ஸ்ரீயாக்கா ஏதோ கேட்ட மாதிரி தெரியுது. மாமாக்கும் வந்து அந்த பாட்டியை போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின்னு இருக்காரு. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? ஏன், உனக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பாட்டியை நீ ஏதாவது செய்யவா? முதலே ஸ்ரீயை கண்டாலே உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் ஃப்ரெண்ட் வேற, அவங்களுக்கு இப்படின்னா நீ சும்மாவா விடுவ? அதான் நான் உன்கிட்ட சொல்லலை. நீ ரொம்ப டேஞ்சரான ஆள். இப்படி எல்லாத்தையும் மறைச்சு லாஸ்ட்ல எதனா ஆபத்து ஆகுறப்ப தெரிஞ்சு என்ன யூஸ்?
இனிமே இப்படியெல்லாம் இருக்காது. எதுனாலும் என்கிட்ட சொல்லு. சரி சரி, ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டே இருக்க, உட்கார் வா. இந்த டென்ஷன்ல இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு கேட்கவே மறந்துட்டேன். என்ன பண்ண இன்னைக்கு ஃபுல்லு? எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது படிச்சியா இல்லையா? அதெல்லாம் இல்லை. அடி பாவி, அப்ப எப்படி எக்ஸாம் எழுத போற? பார்த்துக்கலாம்.